என் பேர் டாக்டர் ஜெகதீஷ் சந்திர போஸ். உடல் பருமன் மற்றும் சர்க்கரை நோய் நீக்கு சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர். சரி, இப்ப இந்த உடல் பருமன் குறைப்பதற்கான நோய்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உடல் பருமனால ஏற்படுற நோய்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம உடல் பருமனை குறைக்க சிறந்த வழிகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தொலைக்காட்சிகள்ல நிறைய பாக்குறோம். நான் இது அதுன்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. நிறைய இதுக்கான வழிமுறைகளை நம்ம பாக்குறது உண்டு. ஆனா எது உண்மையா பயன்படும், எதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது, எந்த மருத்துவத்துக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா இதுக்கும் உலக சுகாதார மையம் நமக்கு வழிமுறை சொல்றாங்க. முதலாவது சிறந்த வழி என்னன்னா உணவு கட்டுப்பாடு மற்றும் நடைபயிற்சி. உணவு கட்டுப்பாடுனா என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம இப்போ நம்மளுடைய தமிழக உணவு நிறைய மாறிடுச்சு. எல்லாம் வடநாட்டு உணவுகள், ரெண்டு மேற்கத்திய உணவுகளுக்கு நிறைய மாறிட்டோம். அரிசி சாதம் நிறைய நம்ம மேற்கொள்றோம். அரிசினால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நம்ம மேற்கொள்றோம். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரையுடைய அளவு அதிகமாகுது. தேவையற்ற சர்க்கரை உடம்புல இருப்பதால் அது கொழுப்பாக மாறுகிறது. இதுவே உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு அது வழிவகை பண்ணுது. ஆகையால உணவு கட்டுப்பாடு எப்படி நம்ம மேற்கொள்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இது மாதிரி தொலைக்காட்சிகளை நிறைய இந்த மாதிரி முறையில் எடுத்துக்கங்க, அந்த மாதிரி முறையில் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நிறைய குறிப்பிடுறாங்க. ஆனா உலக சுகாதார மையம் சொல்றது உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடு நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பழந்தமிழர் உணவான கம்பு, கேப்பை, சாமை, வரகு இது அனைத்துமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த உடல் பருமனுக்கு ஒரு கட்டுப்பாடான உணவை நம்ம கொடுக்க முடியும். இந்த கேப்பை இதுல எல்லாம் அரிசியை விட அதிகமாக கார்போஹைட்ரேட் கான்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வுகள்ல குறிப்பிடுறாங்க. ஆனா என்ன நமக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இந்த கேப்பை, கம்பு இது அத்தனையிலையும் நார் சத்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஆகையால எவ்வளவுதான் நமக்கு அந்த சுகரோட சர்க்கரையோட அளவு அந்த உணவுல இருந்தாலும் அது ரொம்ப அதிகமா உடம்புல ஏறாம அது மலத்துல கழிந்து போய் விடுகிறது. ஆகையால நம்ம பழந்தமிழர் உணவை அதிகமா உட்கொண்டீங்கன்னா உடல் பருமனில நம்ம விடுபடலாம். மேலும் அதை கட்டுப்படுத்துவதற்கான வழிவகைகளை செய்யலாம். இந்த உணவை மேற்கொண்டு கூட நம்ம உடல் பருமனை குறைக்க முடியவில்லை என்றால் உடல் பருமன் குறைப்பு சிகிச்சை நிபுணரை அணுகி அவருடைய ஆலோசனைப்படி நீங்க உடல் பருமனை குறைத்துக் கொள்ளலாம். சரி, இந்த உடல் பருமனை உணவு கட்டுப்பாடு மட்டும் செய்தா போதுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த உடல் பருமன் குறைக்கிறதுக்கு இந்த உணவு கட்டுப்பாடு எப்படி ஒரு காரணியா திகழுதோ அது போல நடைபயிற்சியும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நடைபயிற்சி உடல் பருமனை குறைக்க போறது கிடையாது. ஆனா இந்த உணவு கட்டுப்பாட்டால குறைக்கப்பட்ட அந்த உடல் பருமனை சீரா அப்படியே வைத்துக்கொள்ள இந்த நடைபயிற்சி உதவும். இல்லைன்னா நீங்க குறைத்த எடையை மறுபடியும் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது. ஆகையால இந்த உணவு கட்டுப்பாடு அதோட சேர்ந்த நடைபயிற்சி தான் முழுமையான ஒரு மருத்துவத்தை கொடுக்கும். அதுவே உங்களுக்கு உடல் பருமனை குறைப்பதற்கு நல்ல வழிவகையை ஏற்படுத்தும். ஆனா இந்த உடல் பருமன் இந்த உணவு கட்டுப்பாட்டால மற்றும் நடைபயிற்சியால சில பேரால குறைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஒரு சில பேர் அவங்களுக்குரிய நோய்களால, சில பேருக்கு மூச்சு கஷ்டம் இருக்கும், அவங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியாது, நடந்தா மூச்சு வாங்கும். அப்படி இருக்கவங்க நடைபயிற்சி பெருசா ஒரு நல்ல தரமான ஒரு நடைபயிற்சி அவங்களால மேற்கொள்ள முடியாது. மேலும் மூட்டு வலி இருக்கிறவங்க ரொம்ப தூரம் நடக்க முடியாது. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள்னால உணவு கட்டுப்பாடோ அல்லது நடைபயிற்சியை மேற்கொள்ள முடியாதவர்கள். குறிப்பா சில பேர் நீங்க ஒரு கட்டுப்பாடு முறை கொடுக்குறீங்க, ஆனா என்னால சாப்பிடாம இருக்க முடியல, எனக்கு அவ்வளவு பசி ஏற்படுது, என்னால கட்டுப்படுத்த முடியலன்னு சில பேர் சொல்லி வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட உலக சுகாதார மையம் இரண்டாவது சிறந்த வழி அப்படின்னு சொல்லி ஒரு வழியை காமிக்கிறாங்க. அது என்னன்னா, அதுதான் இந்த உடல் பருமன் குறைப்பு மற்றும் சர்க்கரை நோய் நீக்க அறுவை சிகிச்சை. இது என்ன, இந்த உடல் பருமன் குறைப்பு அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன டாக்டர் செய்வோம், எதுவும் கொழுப்பை எடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி நிறைய நோயாளிகள் நம்மகிட்ட கேட்கிறாங்க. நம்ம கொழுப்பை எதுவும் எடுக்கிறது கிடையாது. உலக சுகாதார மையம் மேலும் இந்த உடல் பருமன் குறைப்பு ஆய்வாளர்கள் இதெல்லாம் 40 வருடமா இதை பத்தியான ஆய்வுகள் மேற்கொண்டு 40 வருடமா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல, மேற்கத்திய நாடுகள் அனைத்துலயும் இந்த உடல் பருமன் குறைப்பு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுது. மக்கள் ரொம்ப இதனால பயன்பெற்று வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறாங்க. இதுல பல வகையான
அறுவை சிகிச்சை முறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒரு 2 முறையை மட்டும் குறிப்பிடுறேன். ஒண்ணு வந்து இரைப்பையை சுருக்கும் முறை. இதுல பாத்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து உணவு குழாய். இந்த உணவு குழாய் இது வந்து இரைப்பை. இந்த உணவு குழாயில வந்து இருந்து உணவு வந்து இரைப்பைக்கு வந்து இரைப்பையின் மூலம் வந்து சிறுகுடலுக்கு வந்து செல்லுகிறது. இப்ப நாம என்ன செய்வோம் இந்த இரைப்பையை சுருக்கும் முறையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இரைப்பையை வந்து ஒரு சின்ன டியூப் மாதிரி வந்து நம்ம வந்து சிறுதாக்கி விடுவோம். மீதம் உள்ள அந்த பிரிக்கப்பட்ட அந்த இரைப்பையை எடுத்து வயிற்று பகுதியிலிருந்து வெளியில எடுத்துருவோம். ஆகையால வந்து இந்த இரைப்பை வந்து இந்த சின்ன டியூப் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதனால என்ன மாதிரி நமக்கு வந்து ஒரு பயனை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுருக்கப்பட்ட இரைப்பையினால வந்து நம்ம வந்து ஒரு அதிகப்படியா ஒரு 2 இட்லி போலதான் நம்ம ஒரு அளவுக்காக சொல்றோம். ஸோ அவ்வளவுதான் நம்மளால சாப்பிட முடியும். சில நோயாளிகள் நம்மகிட்ட கேட்கறது உண்டு, என்ன டாக்டர் 2 இட்லி சாப்பிட்றதுனால சரியா போயிடுதுன்னு சொல்றீங்க, அப்படின்னா நான் 2 இட்லி மட்டும் சாப்பிட்டு போயிடுறேனே, ஏன் வந்து இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சந்தேகங்கள் கேட்பாங்க. இயற்கைதான். ஆனா இதுல என்னன்னா வந்து 2 இட்லி சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்லிடுவோம், என்ன சரின்னு போயிடுவாங்க. வீட்டுல 2 இட்லி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு இன்னைக்கு நல்லா இருக்கு, இன்னொரு இட்லி வைங்க, இல்ல இன்னும் 2 இட்லி வைங்க அப்படின்னு சொல்ற போக்கு தான் நம்ம மக்களுக்கு அதிகமா இருக்குது. ஆனா இந்த அறுவை சிகிச்சையில அது மாதிரி நடக்காது. நீங்க 2 இட்லிக்கு மேல வயிறு வந்து முழுமையடைஞ்ச மாதிரி ஒரு நிறைவா வந்து நீங்க வந்து உங்களுக்கு உணர்வீங்க. ஆகையால நீங்க நினைச்சாலும் அதுக்கு மேல சாப்பிட முடியாது. ஆகையால ஒரு சீரான ஒரு உணவு, சீரான அளவை வந்து நம்ம கொடுக்க முடியுது. ஆனா இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த அளவு வந்து நம்ம உடலுக்கு வந்து போதுமான சத்தா இருக்காது. ஆகையால வந்து இந்த மீதம் தேவைப்படக்கூடிய அந்த சத்துக்களை வந்து உடம்புல உள்ள கொழுப்புகள்ல இருந்து தலையில இருந்து கால் வரைக்கும் சீரா வந்து இந்த உடம்பு வந்து எடுக்க ஆரம்பிச்சது. இதுதான் வந்து இந்த உடல் பருமன் குறைப்பதற்கான காரணியா முக்கியமா திகழுது. சரி, இது மட்டும் தான் காரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இரைப்பை வந்து சுருக்கப்படுவதால வந்து ஆகாரம் வந்து ரொம்ப அதிவேகமா வந்து சிறுகுடலுக்கு வந்து சென்றடையுது. இப்படி ரொம்ப வேகமா வந்து இந்த சிறுகுடலுக்கு சென்று அடைவதால வந்து நம்ம உடல் பருமன் உள்ள மக்களுக்கு குறைவா சுரக்கக்கூடிய சுரப்பு நீர்கள் எல்லாம், இந்த ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க, அது அனைத்துமே வந்து ஒரு சீரான நிலைக்கு சுரக்க வந்து நம்ம ஏற்பாடு செய்யப்படுது. ஆகையால வந்து இந்த உடல் பருமன் குறைப்பதற்கான ஒரு ஹார்மோன், அதாவது சுரப்பு நீர் கூட வந்து அது ஒரு சாதாரண நிலைக்கு வந்து தள்ளப்படுது. ஆகையால இந்த உடல் பருமன் குறைப்பதற்கு அந்த சுரப்பு நீரும் வந்து உதவுதுன்னு சொல்லி ஆய்வாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. இந்த அறுவை சிகிச்சை பொறுத்த அளவுக்கு என்ன ஒரு நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல குடலை எந்த இடத்துலயும் ஒரு மாற்று வழிபாதையோ எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். இரைப்பையை மட்டும் சுருக்கிட்டு விட்டுருவோம். அதுதான் வந்து இந்த மாதிரியான ஒரு பயனை நமக்கு கொடுக்குது. சரி, இன்னொரு முறையான அறுவை சிகிச்சை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரைப்பையை சுருக்கி மாற்று வழிபாதை ஏற்படுத்தும் முறை. இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து இரைப்பையை சுருக்குறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பையா வந்து சுருக்குறோம். ஆனா இந்த சுருக்கப்பட்ட இரைப்பையோட வந்து சிறுகுடலை வந்து ஒரு மாற்று வழிபாதை ஏற்படுத்தி மறுபடியும் ஒரு சிறுகுடலோட சேர்த்து விட்டுறோம். இந்த ஒரு மாற்று வழிபாதை பைபாஸ் சொல்லுவாங்க. அந்த ஒரு ஆபரேஷன் அறுவை சிகிச்சையை மேற்கொள்வதால வந்து உடல் எடை குறையுது. இதுலயும் அதே மாதிரியான இதுதான் பயன்தான் கிடைக்குது. வேகமா வந்து சிறுகுடலுக்கு செல்லுது. மேலும் வந்து ஆகாரங்கள் சுருக்கப்படுகிறது இரைப்பை சுருக்குவதால. இது அனைத்தும் வந்து உடல் பருமன் குறைப்பதற்கு இது வழிவகை செய்யுது. ரொம்ப முக்கியமா உடல் பருமனை பத்தி கவலைப்படுறாங்களோ இல்லையோ, பெண்கள் ஆண்கள் அனைத்தும் வந்து என்ன கவலைப்படுவாங்கன்னா, தொப்பை இதுதான் வந்து பெரிய பிரச்சனைப்பாங்க. பார்க்க அசிங்கமா இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா உண்மையிலே சொல்ல போனா இந்த தொப்பை அசிங்கமா இருக்கிறதுக்காக வந்து உலக சுகாதார மையம் ஆபரேஷன் பண்ண சொல்லல. நம்ம முன்பே குறிப்பிட்டது போல அது தொப்பைங்கிறது ஒரு மத்திய உடல் பருமன். மத்திய உடல் பருமன் அதிகமான பிரச்சனையை ஏற்படுத்துது. ஆகையால அதை நம்ம குறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். இப்படி என்ன மாதிரியா இந்த ஆபரேஷன், இந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் இந்த தொப்பையுடைய நிலை மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முதல் படத்துல பாத்தீங்கன்னா இந்த அறுவை சிகிச்சைக்கு முன் தொப்பையுடைய தோற்றம் எப்படி இருக்குது, அதே போல வந்து வலது பக்கம் வந்து அறுவை சிகிச்சைக்கு பின் தொப்பையுடைய தோற்றத்தை நீங்க பார்க்க முடியும். ஆகையால இந்த தொப்பையோட அளவு குறைய குறைய மத்திய உடல் பருமனும் குறையும். முன்பே குறிப்பிட்டது போல அந்த மத்திய பருமன் குறையதால வந்து நம்ம உயிருக்கு உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய நோய்களை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம வந்து வழிவகை செய்யறோம். சரி, இப்ப இந்த உடல் பருமன் குறைப்பு அறுவை சிகிச்சைங்கிறது வந்து
வயது முதிர்த்தவர்கள்ல தான் நம்ம வந்து செய்யணுமா? எங்க வீட்டுல வந்து குழந்தைகள், வளர் இளம்பருவத்தினர் கூட வந்து உடல் பருமன் அதிகமா உள்ளவங்களா இருக்கிறாங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சில நோயாளிகள் வந்து நம்மகிட்ட சொல்றாங்க. அவங்களுக்கு இந்த குறிப்பை நான் குறிப்பிட வேண்டியிருக்கு. என்னன்னா, வளர் இளம் பருவத்தினர், அதாவது 10ல இருந்து 19 வயது வரை உள்ள பருவத்தினருக்கு கூட வந்து இந்த உடல் பருமன் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளலாம். அதனால வந்து அவங்க வந்து பயன்பெறலாம். ஆனா குழந்தைகளை பொறுத்த மட்டும் வந்து இன்னும் இது வந்து ஆராய்ச்சியின் அடிப்படையிலேயே வந்து இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. அதுவும் ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல மட்டும்தான் வந்து அது மேற்கொள்ளப்பட வேண்டி இருக்கிறது. ஆகையால இன்னைக்கு தேதிக்கு வந்து குழந்தைகள்ல உடல் பருமன் அறுவை சிகிச்சை சாதாரணமாக மேற்கொள்ளப்படுவதில்லை. ஆனா வளர் இளம் பருவத்தினர் 10ல இருந்து 19 வயது முறை உள்ள மக்கள், வளர் இளம் பருவத்தினர் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த உடல் பருமன் குறைப்பு அறுவை சிகிச்சை மூலம் பயனை கொடுக்கலாம். நம்ம முன்பே குறிப்பிட்டது போல இந்தியால 24.12 கோடி வளர் இளம் பருவத்தினர் மற்றும் குழந்தைகள் வந்து இந்த உடல் பருமனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால நம்ம வீட்டுல கூட வந்து இந்த மாதிரியா உடல் பருமன் உள்ள குழந்தைகள், வளர் இளம் பருவத்தினர் இருப்பாங்க. சரி, இந்த உடல் பருமன் வந்து குழந்தைகள்ல இருக்கு, அவங்களுக்கு அறுவை சிகிச்சை தற்போதைக்கு வந்து ஆராய்ச்சியின் மூலம் தான் செய்யப்பட இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து ஆலோசனைக்கு வராம இருக்க தேவையில்லை. குழந்தைகள் உடல் பருமன் இருந்ததுன்னா அவங்களுக்கு உணவு முறை மூலம் குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி மேற்கொள்ளலாம். அதனால உங்க வீட்டுல குழந்தைகளோ வளர் இளம் பருவத்தினரோ இருந்தாங்கன்னா அவங்களையும் ஆலோசனைக்கு மேற்கொள்ள வையுங்க. அதன் மூலம் அவங்க வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி மேற்கொள்ளலாம். உடல் பருமனை குறைப்போம், உயிரை வளர்ப்போம். நன்றி.